ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஸ்வேதா கடைசி வரைக்கும் அவங்களோட அப்பா அம்மா வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வராததுனால ரொம்பவே சுகத்தோட அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்க்குற முத்தழகு பூமியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தழகு பூமி கிட்ட போயிட்டு எப்படியாவது ஸ்வேதாவோட அம்மாவோட கையில் காலில் விழுந்தாவது அவங்கள நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன்னா ஸ்வேதா ரொம்பவே வருத்தப்படுறா. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னால் நடக்குதுன்ற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பூமியும் முத்தழகு கிட்ட எனக்கு நல்லாவே இந்த நிலைமை புரியுதுங்க, ஆனாலும் இந்த விஷயம் எதுக்குமே நீங்க காரணம் இல்லைன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா அம்மாவை நானே போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா முத்தழகு பூமி கிட்ட இல்லங்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் எனக்கு தோணுது. அதனால நானே வந்து எப்படியாவது ஸ்வேதாவோட அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதனால என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. உடனே பூமியும் ஆனா அவங்க கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துமே என்னால எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்னு கேட்காதுக்கு முத்தழகும் ஸ்வேதா எனக்காக அவங்களோட அம்மா அப்பாவையே எதிர்த்து பேசியிருக்கும் போது நான் அவளுக்காக இந்த ஒரு திட்ட கூடவா வாங்கியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட மனசும் அவங்க கிட்ட பேசினாதாங்க சமாதானம் ஆகும். அதனால தயவு செஞ்சு என்ன கூட்டிட்டு போங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தயவு செஞ்சு நீங்க அங்க அவங்களோட அம்மா என்ன சொன்னாலும் ரொம்பவே பொறுமையாவும் அமைதியாவும் இருக்கணும். தேவையில்லாம அங்க கோவப்பட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே பூமியை நான் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்ட முத்தழகு ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, கண்டிப்பா அமைதியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஸ்வேதாவோட ரூமுக்கு போயிட்டு அங்க தனியா படுத்திருந்த ஸ்வேதாவோட குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அப்போ இதை பார்த்த பூமி இதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்காதுக்கு முத்தழகுமே கண்டிப்பா அவங்க நான் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் என் மேல இருக்க கோவத்தால வரவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்களோட பேரனை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் குழந்தையையும் தூக்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. உடனே பூமியும் இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு முத்தழகையும் குழந்தையும் கூட்டிட்டு ஸ்வேதாவோட அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமோ பேச்சு ஸ்வேதா கிட்ட என்னம்மா உன்னோட அப்பா அம்மா இன்னுமே வரலையே, கால் பண்ணி பாத்தியா, அவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்காதுக்கு ஸ்வேதாவும் எங்க அப்பா அம்மா வருவாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. ஏன்னா அவங்க முத்தழகு அக்கா மேல இருக்க கோவத்தால இந்த ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனா நான் அப்ப கூட கண்டிப்பா அவங்களோட பேரனுக்காக கடைசி நிமிஷத்துலயாவது வந்துருவாங்கன்ற நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இப்ப என்னடானா அவங்க என்னோட போனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என் கூட பேச கூட விருப்பம் இல்லாதப்போ அவங்க எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அழுகிட்டே அவங்களோட ரூம் ஓடி போயிடுறாங்க. அப்ப இதை பாக்குற பேச்சியும் ஸ்வர்ணமும் அமுதன் கிட்ட போய் ஸ்வேதாவை சமாதானப்படுத்துன்னு சொல்றாங்க. உடனே அமுதனும் ஸ்வேதாவை பார்த்து அவங்களுக்கு ஆறுதலா பேசுறதுக்காக பின்னாடியே போறாங்க. ஆனா அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அஞ்சலியும் ரெஜினாவும் செம்ம குஷியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நின்று போச்சுன்னா அது கண்டிப்பா முத்தலகால தான் சொல்லிட்டு நம்மளே சேர்ந்து இந்த குடும்பத்துல பெரிய குழப்பத்தையும் சரி பிரச்சனையும் சரி உண்டு பண்ணினாலும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் ஸ்வர்ணம் பேச்சுக்கிட்ட இப்ப என்னக்கா பண்றதுன்னு கேட்காதுக்கு பேச்சியும் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா அவங்க வந்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா பேரனுக்காகவாவது கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமும் உள்ள போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட வீட்டுல இருக்க ஸ்வேதாவோட அம்மாவும் அப்பாவும் இந்நேரம் ஸ்வேதாவோட வீட்டுல தன்னோட பேரனுக்கு பேர் வச்சிருப்பாங்களா, அப்படி என்ன பேர் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்வேதா நம்மளை பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டு இருப்பாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையோடயோ சோகத்தோடய உட்காந்துருக்காங்க. அப்ப கரெக்டா ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்ட உடனேயே ஸ்வேதாவோட அம்மா ஓடி போய் இது என்னோட பேரனோட சவுண்டுன்னு சொல்லிட்டு வாசல்ல போய் நின்று பார்க்கும்போது முத்தழகு கையில அவங்களோட பேரை அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட முத்தழகு கையில இருந்து அந்த குழந்தைய வாங்கினது மட்டும் இல்லாம கொஞ்சி அந்த குழந்தையோட அழுகையை கொஞ்ச நேரத்திலே நிறுத்திடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க முத்தழகு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் உங்களோட பேரை அழுகிறதையே உங்களால தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம உங்களை பிடிக்காத நான் உங்களோட வீட்டுக்கே வந்திருக்கேன், அது கூட உங்க கணக்கு தெரியல. பாத்தீங்களா, இதுதான் பாசம்ன்றது. உங்களுக்கு என் மேல வெறுப்பு இருந்தாலும் உங்க பேர மேல இருக்க அன்பு தான் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் என்ன கூட கண்டுக்காம உங்களோட பேரனையே கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. இதுல இருந்து நானும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என் மேல இருக்க வெறுப்பை விட உங்களுக்கு உங்க பேர மேல பாசம் அதிகம். அது மட்டும் இல்லாம ஸ்வேதாவும் உங்க மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்கா. நீங்க வரலன்னு ஒண்ணு அவ வீட்டுல ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கா தெரியுமா. அது மட்டும் இல்லாம பேச்சோட வீட்டுல பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இன்னும் நடக்கவே இல்லை. உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என் மேல இருக்க கோவத்தால மத்தவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களுக்கு என் மேல தானே கோவம், பேசாம நான் உங்க காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேட்கட்டுமான்னு சொல்லிட்டு அவங்களோட காலில் விழ போகுறாங்க. உடனே முத்தழகு இந்த மாதிரி பண்றதை பார்த்து பதறி போன ஸ்வேதாவோட அம்மாவும் ஒரு ஸ்டெப் பின்னாடியே போயிடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஸ்வேதாவோட அப்பாவோ செம்ம கோவத்தோட ஸ்வேதாவோட அம்மா கிட்ட பாத்தியா, அந்த பொண்ணுக்கு நம்ம பேர மேலையும் பொண்ணு மேலேயும் எவ்வளவு அக்கறை இருக்கு, அதுல கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது இல்ல. இந்த பொண்ணு மேல உனக்கு இருக்க கோவத்தால நம்ம பொண்ணும் பேரனும் வேண்டான்ற அளவுக்கு நீ பெருசா யோசிச்சுட்டு இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, நீ இவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு அப்படி என்னதான் தப்பு பண்ணா. இதுக்கு முன்னாடி ஸ்வேதாவோட வளகாப்புல கூட அந்த பொண்ணை எவ்வளவு அவமானப்படுத்தின. ஆனா அது எதுவுமே கொஞ்சம் கூட மனசுலயே வைக்காம அவன் நம்மளோட பொண்ணையும் பேரனையும் காப்பாத்திருக்கா. ஆனா அது கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல. இப்ப கூட பாரு, உனக்கே தெரியும் நீ பண்ணதுதான் தப்புன்னு. ஆனாலும் அந்த பொண்ணு நிற மாச கர்ப்பிணியா இருந்து உன் காலில் கூட விழ தயாராகிட்டா. ஆனா நீ உன்னோட ஈகோவால அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளோட பொண்ணையும் பேரனையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அது எப்பதான் உனக்கு புரிய போகுது அப்படின்னு கேட்க உடனே ஸ்வேதாவோட அம்மாவோ அப்பதான் புத்தி வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி
நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கண்ணீரோட முத்தலகு கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இதை பார்த்த முத்தலகு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்காதீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வாங்கலே, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல இப்பவே வரமான்னு சொல்லிட்டு உடனடியே முத்தலகு கூட கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இவ்வளவு நேரம் ஆகியுமே ஸ்வேதாவோட அம்மா அப்பா இன்னுமே வரலான்னு சொல்லிட்டு பேச்சு ஸ்வர்ணத்துக்கிட்ட ரொம்பவே சுகத்தோட பேசாம இந்த விஷயத்தை நிறுத்திடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஸ்வேதாவும் அமுதனும் ரொம்பவே சுகத்தோட இருக்க, அப்போ இதுதான் கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரெஜினாவும் இது எல்லாத்துக்குமே காரணம் முத்தலகு தான் சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே அவளை மறுபடியுமே அவமானப்படுத்தலான்னு அங்க வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்த பூமியோ ரொம்பவே கெத்த விசேஷத்தை நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு முத்தலகு கூட வராங்க. ஆனா ரூம்ல இருந்து ரொம்பவே பதட்டமா ஓடி வந்த ஸ்வேதாவோ என்னோட குழந்தைய காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம பதட்டத்தோட ஏன் என்னாச்சு, குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, உடனே முத்தலகு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே குழந்தை எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு சொல்லவே, முத்தலகு இப்படி சொல்றதை கேட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தோட முத்தலக பார்க்கவே அங்க கரெக்டா பின்னாடி வாசல்ல இருந்து ஸ்வேதாவோட அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தையோட உள்ள வந்தது மட்டும் இல்லாம குழந்தை என்கிட்ட இருக்கு, யாரும் எதுக்கு பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அப்போ அவங்களோட அம்மா அப்பா வரதை பார்த்த ஸ்வேதாவோ இவ்வளவு நேரம் அவங்களோட அம்மா அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நீ கடைசி வரைக்கும் வராமையே இருந்துருவேன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தமான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு கதறி அழுகுறாங்க. உடனே ஸ்வேதாவோட அம்மாவோ நான் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, அது மட்டும் இல்லாம வாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என்னோட பேரனுக்கு பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டு பேச்சுக்கிட்ட சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க முத்தலகும் நீங்களே குழந்தைய தொட்டில போடுங்கன்னு சொல்லவே உடனே ஸ்வேதாவோட அம்மாவோ யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி என்னோட பொண்ணோட விருப்பப்படி நீதான் என் பேரனை தொட்டில பொண்ணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு கையிலேயே குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. உடனே இதை பார்த்த முத்தலகும் ஒரு பக்கம் செம்ம ஷாக்ல இருந்தாலும் இன்னொரு பக்கமோ ரொம்பவே தயக்கத்தோட ஸ்வேதாவோட அம்மா கிட்ட பரவாயில்ல நீங்களே உங்களோட பேரனை தொட்டில போடுங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியுமே கொடுக்க பாக்குறாங்க. ஆனா ஸ்வேதாவோட அம்மாவோ அஞ்சலியும் ரெஜினாவும் செம்ம ஷாக் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா இவ்வளவு நாளா நான் தான் முட்டாள்தனமா உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உன் மனசை கஷ்டப்படுத்தி இருக்கேன், அதுக்கு எல்லாமே சேர்த்து பரிகாரம் பண்ற மாதிரி இதுக்கப்புறமா உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ அதிர்ஷ்டம் கிட்டவே இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா உன்னாலதான் என் பொண்ணை பத்தியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சொல்ல போனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீதான். அதனாலதான் நான் சொல்றேன் என் பொண்ணுக்காக மட்டும் இல்லாம எனக்காகவும் சேர்த்து நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீயே குழந்தைய தொட்டில போடுன்னு சொல்றாங்க. உடனே அவங்களோட அம்மா இப்படி சொல்றது கேட்ட முத்தலகுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஸ்வேதாவோட குழந்தைய தொட்டில போடுறாங்க. இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பேச்சு ஸ்வேதாவும் அமுதனும் விருப்பப்பட்டு செலக்ட் பண்ண பேரான அர்ஜுன்ற பேரை குழந்தையோட காதுல 3 தடவை சொல்லி குழந்தைக்கு சூப்பரா பேரையும் சுட்டுறாங்க. உடனே இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க அஞ்சலியும் செம்ம கடுப்போட இருக்காங்க. ஆனா ரெஜினாவோ முத்தலுக்கு குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுக்கறதுக்காக அந்த பாத்திரத்தை கையில எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே டெரரா அஞ்சலி கிட்ட இதுக்கப்புறமா தான் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் நடக்க போகுது, அதனால நீ இப்பவே சுகமடைஞ்சிடாத, ஏன்னா நம்ம ஏற்கனவே நினைச்ச மாதிரியே முத்தலுக்கு இந்த குடும்பத்துக்கு முன்னாடியும் ஸ்வேதாவோட அம்மாக்கு முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா முத்தலுக்கு கையில வச்சிருக்க சக்கரை தண்ணியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு ஷாக் ஆன அஞ்சலியும் அவங்க அம்மா ரெஜினா கிட்ட செம்ம பதட்டத்தோட அம்மா என்னமா பண்ணி வச்சிருக்க, இதுக்கு முன்னாடி முத்தலகோட குழந்தைக்கு ஆபத்து வர்றதுக்காக நம்ம பண்ண மாதிரி இப்ப ஸ்வேதாவோட குழந்தைக்கு ஏதாவது பண்ண போறியான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா கேக்குறாங்க. அதுக்கு ரெஜினாவும் நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலியும் ஏமா இவ்வளவு நாள் நம்ம பட்டதெல்லாம் போதாதா, இன்னும் நீ சேர்த்து வச்சு என்ன வசமா மாட்டி விட போறியா என்ன, தயவு செஞ்சு என்ன பண்ணிருக்கன்னு என்கிட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரெஜினாவும் அஞ்சலியை கண்டுக்காம அந்த சக்கரை தண்ணியவே ரொம்பவே வில்லத்தனமா பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ரெஜினா முத்தலகை எப்பவும் போலயே பழிவாங்கணுன்ற காரணத்துக்காக மத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியும் ஏதோ ஒரு கேவலமான பிளான பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா இந்த பிளான்ல இருந்து எப்படிதான் ஸ்வேதாவோட குழந்தை தப்பிக்க போகுது, அது மட்டும் இல்லாம அவங்களை யாரதான் காப்பாத்த போறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.